ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் நெப்டியூன் பாப்பு. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம சேலத்தில் நடக்கிற கவர்மெண்ட் எக்ஸிபிஷன் தாங்க வந்திருக்கோம். ஸோ டைமிங் எப்போ ஓப்பன் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஈவினிங் டெய்லி 4 to 10 PM வரைக்குமே ஓப்பனில் இருக்கும். ஸோ டிக்கெட் சார்ஜஸ்னு பார்த்தோன்னா, பெரியவங்களுக்கு 15 ருபீஸு, குட்டீஸுக்கெல்லாம் 10 ரூபா தான். ஸோ தீம்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ கவர்மெண்ட் அப்படிங்கிறதுனால நமக்கு சார்ஜஸ் எல்லாமே ரீசனபிள் ரேட்டில் தான் இருக்கும். 2 வீலர் பார்க்கிங் 4 வீலருக்குமே அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. 2 வீலருக்கு 20 ருபீஸு. நம்ம திரும்ப போகும்போது அந்த கொடுத்த அந்த டிக்கெட்டை காமிக்கிறதுக்காக இருக்கும். ஸோ அதனால் பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ உள்ளே நம்ம என்ட்ரி ஃபீஸை கட்டிட்டு டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டோம் அப்படின்னா, நம்ம உள்ளே வந்துட்டு பார்த்தோன்னா நிறைய பொழுதுபோக்கு, குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருக்குது. கவர்மெண்ட்டோட ஸ்டால்ஸ் வந்து 32 ஸ்டால்ஸ் பக்கம் போட்டிருக்காங்க. ஆவின் இருக்குது, குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய கேம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ போனோன்னா ஒரு 3 hours to 2.5 hours நல்லா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம், நிறைய கற்றுக்கிட்டும் வரலாம். ஸோ மற்ற எக்ஸிபிஷனை விட இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸிபிஷன் போனோன்னா குழந்தைங்களுக்கு நிறைய விஷயத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அமையும். பார்த்தோன்னா அழகழகான கிளிப்ஸு, ஃப்ளார்ஸு, இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நமக்கு பிளேட்ஸ்லேருந்து, டம்ளர்லேருந்து, குட்டி குட்டியான இந்த சொப்பு சாமான்லாம் இருக்குது இல்லையா. சில பேர் இந்த மினியேச்சர்ஸ் தீம்லலாம் நிறைய சேனல்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தேவைப்படுற அத்தனை ஐட்டம்ஸுமே நம்ம வந்துட்டு எக்ஸிபிஷனில் பார்த்தோம். ஸோ இட்லி பானையிலேருந்து தோசை தவா, அதுக்கப்புறமா அவங்களுக்கான ஸ்டவ்வு, குக்கர் அத்தனையுமே இருந்துச்சு. குட்டி குட்டியாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பொறுமையாக நின்று நிதானமாக நமக்கு எது தேவை அப்படிங்கிறத பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ எல்லாமே வந்துட்டு ரொம்ப உபயோகமானதாக தான் இருக்கும். ஸோ ரேட்டெல்லாம் பார்த்து கரெக்டாக வாங்கிக்கோங்க. ஏன்னா 30, சில பொருள் 30 இருக்கும், சில பொருள் 60, 90 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ எந்த பொருள் எந்த ரேட் அப்படிங்கிறத பார்த்துட்டு பொறுமையாக வாங்கிக்கோங்க. போகும்போதே உங்களுக்கு ஒரு ட்ரே கொடுத்துட்றாங்க எந்த பொருள் எடுத்து வைக்கிறதுக்காக. ஸோ சில பொருட்கள்லாம் பார்த்தோன்னா இதெல்லாம் இவ்வளோ ரேட்டா அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பொருள் அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு பர்சனலாக. ஸோ இது பார்த்திங்கன்னா சீப்பு க்ளீன் பண்ணுறது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது நம்மளும் ஒன்று வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் சின்ன வயசில் விளையாட அந்த பள்ளி பாம்பு, குழந்தைங்க விளையாடுறதுக்காக அந்த ஸ்பின்னர்ஸு, அதுக்கப்புறமா ஜன்னலை க்ளீன் பண்ணுறதுக்கு, ஆயில் வந்துட்டு ஊற்றுறதுக்கு, இந்த மர சாமான்லாம் பார்த்தோன்னா ஒன்றுமே 60, 30 இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப ஹையாக தோணுச்சு. ஸ்க்ராப்பர்ஸ்லேருந்து இது பார்த்தோன்னா கரப்பாம்பூச்சி இருக்கு இல்லையா, வராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒட்டி வைக்கிறதுக்காக ஒரு டேப் மாதிரி இருந்துச்சு. ஸோ ஸ்பூன்ஸ் எல்லாம் நீளமாக குட்டியாக அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இந்த மர சாமான்லாம் விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ நான் எதுவுமே இதில் வாங்கலை. ஸோ உங்களுக்கு ரீசனபிளாக அந்த மாதிரி எனக்கு தோணல. பட் வந்துட்டு இந்த கரண்டியில் வந்துட்டு பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப அழகான கரண்டிஸ் இருந்துச்சு. அதில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி வாங்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எங்கே போனோம் அப்படின்னா, நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்டால்ஸுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சாச்சு. ஸோ நம்மளுடைய மகளிர் சுய உதவிக்குழு நடத்துகிற அந்த ஸ்டாலுக்கு தான் போனோம். அவங்க அழகழகாக அந்த பேங்கிள்ஸ்லேருந்து எல்லாமே செஞ்சு வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஜூட் பேக்ஸு இந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்மளுடைய எக்ஸிபிஷன் அப்படின்னாவே டெல்லி அப்பளம், மிளகா பஜ்ஜி தான் ஞாபகத்துக்கு வரும். ஸோ அதையும் ஒன்று சாப்பிட்டுட்டு நம்ம அதுக்கு அடுத்து ஸ்டால்ஸ்க்கு மூவ் ஆகிட்டோம். ஸோ நிறைய ஸ்டால்ஸ் இருந்துச்சு. மொத்தம் 32 ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க கவர்மெண்ட். இது தோட்டக்கலைத்துறையில் வந்துட்டு நிறைய விஷயம் கற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. குட்டி பிள்ளைங்களாம் இருந்தால் கூட்டிகிட்டு போகலாம். ஸோ நிறைய மானியத்தில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக வந்துட்டு டிஸ்பிளே இருந்துச்சு. அதை பார்த்து நம்ம பொறுமையாக, இதுக்கெல்லாம் டைம் எடுத்துக்கும். இதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறோன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பாருங்கள், காளான் எப்படி வளர்க்குறது, அதுக்கப்புறமா வெங்காயத்தில் எப்படி வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அழகாக இங்கே காமிச்சு அவங்களுக்கு புரிய வைக்கலாம். ஸோ எப்படி அவங்க வந்துட்டு கல்டிவேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத. ஸோ தேன் எடுக்கிறது முதல் கொண்டு எல்லாமே வச்சுருந்தாங்க. நிறைய காய்கறிகள்லாம் என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் காய்கறிகள்லாம் இருக்குது, கோகோன்னா என்ன, இதில் தான் சாக்லேட் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஸோ மஞ்சள்லேயே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. தாய் மஞ்சள் பாருங்களேன், இதுதான் இது வந்துட்டு ரொம்ப ரேட் அதிகம் தாய் மஞ்சள்னு சொல்லுது. அதுக்கப்புறம் நம்மளுடைய பனம்பழம், அதுக்கப்புறமா அந்த கிழங்கு வகைகள் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ தோட்டக்கலை திட்டத்தில் பார்த்தோன்னா நம்மளுடைய மாடி தோட்டத்துக்கான தொகுப்பு 450 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி மேலே ஒவ்வொரு டிஸ்பிளேலையும் பார்த்தோன்னா பொறுமையாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அதில் நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு ஸ்கீம்ஸுக்கும் என்ன தேவை, எந்தெந்த இடத்துல வந்துட்டு நம்மளுடைய தோட்டக்கலைத்துறை வந்து இருக்குது,
அதுக்கப்புறம் அந்த ஸ்கீம்ஸில் என்னென்னலாம் நம்ம கல்டிவேட் பண்ணலாங்கிறதையும் ரொம்ப அழகாக சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டால்ஸில் இருக்கிறவங்கள நம்ம சந்தேகம் கேட்டோம்னாலும் அவங்களும் ரொம்ப பொறுமையாக அழகாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அங்கேயே வந்துட்டு நமக்கு டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் நிறைய நோட்டீசஸ் வச்சுருப்பாங்க பக்கத்துலேயே. நம்ம வேணும் அப்படின்னா அதை நம்ம எடுத்துக்கலாம், எடுத்து அவங்கள கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். பாருங்களேன், நம்ம அரசு தோட்டக்கலை பண்ணையில் உற்பத்தி செய்த பொருட்களையும் வச்சுருந்தாங்க. ஸோ ஒட்டிச்செடி எவ்வளோ மா சப்போட்டா இந்த மாதிரி ஒட்டிச்செடி, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்மளுடைய இயற்கை உரங்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க. பஞ்சகவ்யம் முதல் கொண்டு பாருங்கள், லிட்டர் வந்து 110 ரூபாய்க்கு விற்றாங்க. அங்கேயே நம்ம வாங்கிக்கலாம். ஜீவாமிர்தம் இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. நார்த்தங்காய் செடி, இந்த மாதிரி ட்ராகன் ஃப்ரூட்டு, இந்த மாதிரி செடி எல்லாமே விற்றாங்க. வேணுங்கிறவங்க அவங்க வாங்கிக்கலாம். இதுக்கப்புறம் சொட்டு நீர் பாசனம், அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸு, இதுக்கு எவ்வளோ மானியம் தராங்க அப்படிங்கிறத இங்கே டிஸ்பிளே பண்ணி பொறுமையாக வச்சுருந்தாங்க. எப்படி அப்ளை பண்ணணும், எவ்வளோ ஏக்கருக்கு வரைக்கும் நம்ம வந்துட்டு இதை அப்ளை பண்ணலாம், எவ்வளோ எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருந்தாங்க. மானியம் பாருங்களேன் 50% இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு எலிஜிபிலிட்டி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். கீரை விதைகள், காய்கறி விதைகள் எல்லாமே வந்துட்டு நம்ம தோட்டக்கலைத்துறையில் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பனங்கொட்டையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே மறந்து போயிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்திங்களேன் எவ்வளோ என்னென்ன பயிர்கள் எவ்வளவு சதுர கிலோமீட்டருக்கு வந்துட்டு எவ்வளோ மானிய பர்சன்டேஜில் வந்துட்டு அவங்க தராங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகாக டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தோட்டக்கலைத்துறை உங்களுக்கு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய எம்எஸ்எம்இக்கு தான் போயிருந்தோம். சிறு குறு நடுத்தர தொழில் இருக்கு இல்லையா, அதுக்கு போயிருந்தோம். இந்த பர்சஸ் உண்மையாலுமே ஒர்த்தபிள் தான். 30 ரூபா அந்த காயின் பர்சஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளவுஸஸ்ஸு, செப்பலு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்துட்டு அவர் சேல் பண்ணிகிட்டு இருந்தார். வருஷம் இங்கே வந்த ஒரு குட்டி காயின் பர்ஸாச்சும் நான் வாங்கிப்பேன். அந்த காயின் பர்ஸ் கண்டிப்பாக ரொம்ப நல்ல ஒரு குவாலிட்டியானதாக தான் இருக்கும். 30 ருபீஸ் தான் இருக்கும், பட் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். அடுத்த ஒரு 2-3 வருஷம் எக்ஸிபிஷனுக்கு வரைக்குமே அது தாங்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த குட்டி காயின் பர்ஸ் அங்கே இருக்கு இல்லையா, அது அந்த க்ளவுஸஸ் எல்லாமே சொன்னார். நான் கேட்டேன், அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னார். குளிர் வந்துட்டு ரொம்ப தாங்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஒவ்வொரு ரேட்டும் சொன்னார். பக்கத்துலேயே பர்ஃப்யூம் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வித்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு பர்ஃப்யூமும் எவ்வளோ ரேட் அப்படிங்கிறதையும் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல்ஸ் எல்லாமே. ரேட்டுமே ரீசனபிளாக இருந்துச்சு எம்எஸ்எம்இ பண்ணுறதுனால. அதுக்கு மட்டும் இல்லாமல் அந்த எம்எஸ்எம்இயில் வந்துட்டு எவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக. என்னென்ன மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் வந்து செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. பாருங்களேன், ஒரு அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்து மூலிமா நம்ம எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கு என்ன வந்துட்டு நமக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது, எவ்வளோ மானியம் தருவாங்க அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே எம்எஸ்எம்இஸ் தான். பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசியில் சாகோ பபிள் டீ, அவர் வந்துட்டு அந்த சாகோலேருந்து வந்தவங்க வந்துட்டு ஒரு 50 வெரைட்டிஸ் ஆஃப் ஒரு ரெசிபி மாதிரி கொடுத்துருந்தாங்க நோட்டீஸு. அது உண்மையாலுமே ஆச்சரியமாக இருந்தது. ஜவ்வரிசியில் இந்த மாதிரியெல்லாம் செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ரெசிபீஸ் வந்துட்டு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் ஏதாச்சும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம வீட்டில். அதுக்கடுத்து நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போனது வந்துட்டு கால்நடை துறை தான். இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒவ்வொன்றையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு கருவிலேருந்து பசுவோட கன்று வந்து எப்படி வளருது அப்படின்னா அது வளர்நிலைகளை வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வச்சுருந்தாங்க. இப்போ ஃபார்மலினில் போட்டு ரொம்ப வந்து ஆக்வர்டாக இல்லாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக தான் இருந்துச்சு. இது பார்த்தோன்னா ஈமுக்கோழி முட்டை, இதெல்லாம் குழந்தைங்க பார்த்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இது தீவனப்புல் நல்லா வந்து கட் பண்ணோம். அதுக்கு எவ்வளோ மானியங்கிறத அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ கோழி முட்டைன்னா என்ன, கினிக்கோழி முட்டை எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் வான்கோழி முட்டை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே டிஸ்பிளே பண்ணாங்க. பாருங்கள், முதலை முட்டை கூட வச்சுருந்தாங்க. ஸோ நாட்டுக்கோழி முட்டை, வாத்து முட்டை, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா டேப் மாம்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் காமிச்சிருந்தாங்க. இதெல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லலாம், வயிற்றுக்குள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும், நம்ம ஏதாவது இது பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லி புரிய வைக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த கால்நடைகளை பற்றின விஷயம் எல்லாமே அங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக. அதுக்கடுத்து நம்ம வந்தது மாற்றுத்திறனாளிகள் துறை. ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னென்ன விஷயம் நலத்திட்டங்கள் வந்துட்டு கவர்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத அங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து நம்ம வந்தது பார்த்தோம்னா வேளாண்மை துறை. ஸோ வேளாண்மை துறையில் மண் வகைகள் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப சூப்பராக டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அது எந்தெந்த இடத்துல கிடைக்குதுங்கிறத மேலே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க.
ஸோ அது எப்படி எடுக்கணும், அதாவது டெஸ்ட்டுக்கு நம்ம மண் எடுத்துகிட்டு போகணுன்னா எப்படி வந்து கலெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே அவங்க சொல்லியிருந்தாங்க. நம்ம ஒரு செடி வைக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல சாயில் டெஸ்டிங் பண்ணுறோம் இல்லையா, அந்த சாயில் டெஸ்டிங்க்கு எப்படி பண்ணணும், அது எங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்மளுடைய சிறுதானியங்களில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது தானியங்கள் அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராக டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. மறக்கப்பட்ட பல பாரம்பரியமான நெல் வகைகள், அதுக்கப்புறமா தானிய வகைகள் எல்லாமே அங்கே பார்க்க முடிஞ்சது. நிறைய விஷயம் நம்ம கேள்விப்படாததாக கூட, அது எனக்கு கேள்விப்படாதது கூட நிறைய விஷயம் இருந்துச்சு, மற்றவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கல வாய்ப்பு இருக்குது. ஸோ குதிரைவாளியிலேருந்து எல்லாமே இருந்துச்சு. எப்படி வந்துட்டு இப்போ நம்ம இந்த சுருள்தாளில் வந்துட்டு விதைகள் வந்துட்டு விதைச்சி அது மூலிமா நம்ம பயிர்களை வந்துட்டு வளர்க்க முடியும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்புறம் விதை தொகுப்பு வந்துட்டு தோட்டக்கலைத்துறையில் வந்துட்டு கொடுக்கறதா போட்டிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன விதைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு செடிக்கும் எப்படி வந்துட்டு உரங்கள் வந்து கொடுக்கணும், அதுக்கு என்னென்ன ஊட்டச்சத்து தேவைப்படுது அப்படிங்கிறது சொன்னாங்க. பாருங்கள், கரும்பு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம கல்டிவேட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம நடவு செய்யலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம என்னென்ன பூச்சி மருந்துகள்லாம் தெளிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா ஊடுபயிராக வந்துட்டு என்னென்ன பயிர்கள் விதைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே மறக்கப்பட்ட பாரம்பரியமான நம்மளுடைய நெல் வகைகள். கருப்பு கவுனி, பூங்கார், ஆத்தூர் கிச்சடி சம்பா, காட்டு யானம், சீரக சம்பா, கருங்குருவை, மைசூர் மல்லி, இந்த மாதிரி நிறைய அரிசி வகைகள், இந்திராணி, இந்த மாதிரி சோமனி ரைஸ் வெரைட்டி அரிசி வகைகளை காமிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளுடைய வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே, போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு பொசிஷன், என்ன பொசிஷன், ஹையஸ்ட் பொசிஷன், எங்கேருந்து போகணும், அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லி தந்திருக்காங்க. குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய கேம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. போயிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு நிறைய கற்றுட்டு வாங்க.